தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு மேலவீதி கல்கி அக்ரஹாரம் தெற்கு வீதி சந்திப்பில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மூர்த்தி தலம் தீர்த்தம் எனும் சிறப்புடைய செந்தமிழ் நாட்டில் பூலோக கைலாயம் என்று அழைக்கக்கூடிய திருவையாற்றில் ஸ்ரீ அறமலர்த்த நாயகியுடனாகிய ஸ்ரீ ஐயாரப்பர் ஆலயத்திற்கு தென்மேற்கு திசையில் மேலவீதி கல்கி அக்ரஹாரம் தெற்கு வீதி சந்திப்பில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் பல அன்பர்களின் உதவினாலும் புனரமைக்கப்பட்டு ஐவர்ணங்கள் தீட்டி புதியதாக பாலமுருகன் மற்றும் பாலசாஸ்தா சன்னதிகள் அமைத்து திருப்பணிகள் முழுமையாக நிறைவுற்று இறைவன் அருளாலும் நிகழும் விசுவாச வருடம் ஆவணி மாதம் 29ஆம் தேதி 14ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் 7:30 மணிக்கு மேல் 8:15 மணிக்குள் கன்னியா லக்னத்தில் தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகளின் அருளாசியுடன் திரு முன்னிலையிலும் ஆகம முறைப்படி ஸ்ரீ செல்வ விநாயக ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இக்கும்பாபிஷேகத்திற்கு முன்னிட்டு கடந்த 11ஆம் தேதி மாலை விநாயகர் வழிபாடு, 12ஆம் தேதி காலை கணபதி ஹோமம் மற்றும் பூர்வாங்க பூஜைகள், பூர்ணாகுதி தீபாராதனை, மாலை தீர்த்தம் திருவையாறு திருமஞ்சன வீதி காவேரி ஆற்றிலிருந்து எடுத்து வரப்பெற்றன. கஜ பூஜை, மாலை அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம், கும்பாலங்காரம், கலாக்ஷணம், முதற்கால யாகசாலை பூஜை துவக்கம், ஹோமங்கள், பூர்ணாகுதி, தீபாராதனை, பிரசாதம் போன்றவற்றை வழங்கப்பட்டன. 13ஆம் தேதி காலையில் 8 மணி அளவிலே விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாவசனம், விசேஷ சந்தியாக பூஜை, ஹோமங்கள், பூர்ணாகுதி, தீபாராதனை, மாலையில் விநாயகர் வழிபாடு, புண்ணியாவசனம், விசேஷ சந்தியாக பூஜைகள், ஹோமங்கள், பிரம்மச்சாரி சுகன்ய சுமங்கலி தம்பதி பூஜைகள், பூர்ணாகுதி, தீபாராதனை நடைபெற்றது. 14ஆம் தேதி காலையில் 5:15 மணி அளவிலே மங்கள இசை தொடர்ந்து 4ஆம் கால யாகசாலை பூஜை ஆரம்பித்து கோபூஜை, பிம்பசுத்தி, ரக்ஷாபந்தனம், 7 மணி அளவில் தத்துவார்ச்சனை, ஸ்பர்ஷாகுதி, பூர்ணாகுதி, தீபாராதனை, காலை 8 மணியிலேயே யதார்த்தனம், கடங்கள் புறப்பாடு, மேல தாளங்கள், வேத பாராயணங்கள் மூலம் கடம் புறப்பாடாகி முன்னதாக வேதங்கள் முழங்க பூர்ணாவதி, மகா தீபாராதனையும் நடைபெற்றன. கடம் புறப்பாடாகி சிவகானங்கள், வாத்தியங்கள், மேலதாளங்கள், வேத பாராயணங்களுடன் ஊர்வலமாக சென்று மூலவருக்கும் முதல்வதாக விமானத்தில் மகா கும்பாபிஷேகம் நடந்தேறின. பின்னர் மூலவருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து தீபாராதனையும் நடைபெற்று அன்னதானமும் வழங்கப்பட்டன. யாகசாலை பூஜை நேரங்களில் வேத பாராயணமும் திருமுறையும் பாராயணமும் நாதஸ்வர கச்சேரிகளும் இனிதே நடந்தேறின. அறுசுவை உணவுகளையும் மேலவீதி நண்பர்கள், அக்காசாலை பிள்ளையார் மகளிர் குழுவினர் மற்றும் பக்தர்கள் ஒன்று கூடி சிறப்பாக அன்னதானத்தையும் வழங்கினார்கள். கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் தருமபுர ஆதீனம், திருவையாறு தேவஸ்தான கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சொக்கலிங்க தம்பிரான் சுவாமிகள் கலந்து கொண்டனர். மேலும் ஜாலி ரோவர்ஸ் கிளப்பினுடைய நிர்வாகிகள், பக்தர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். யாகசால பூஜையை பிரதிஷ்டா பூபதி டி.கே. பாலாமணி சிவாச்சாரியார், டி.கே.பி. கணேச ஜீவாச்சாரியார், சங்கர் சிவாச்சாரியார், சுரேஷ் சிவாச்சாரியார், ஆலய குருக்கள் பாலாஜி வெகு சிறப்பாக செய்திருந்தார்கள். உபயதாரர்கள், பக்தர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர்
கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்தார்கள். கண்டுகளித்து இறைவனை அருளை பெற்று சென்றார்கள். முன்னிட்டு மேலவீதி நண்பர்கள் சங்கம் மற்றும் மேலவீதி வடபிரிவு ராஜாநகர் அன்பார்ந்த பக்தர்களே, திருவையாறு நண்பர்கள் சங்கம் மற்றும் மேலவீதி வடக்கு வீதி ராஜாநகர் மகளிர் குழு சார்பாக இது அன்பார்ந்த பக்தர்களே, திருவையாறு மேலவீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வவிநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தற்பொழுது மேலவீதி நண்பர்கள் சங்கம் மற்றும் மேலவீதி வடக்கு வீதி ராஜாநகர் மகளிர் குழு சார்பாக அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னிட்டு மேலவீதி நண்பர்கள் சங்கம் நடத்த மேலவீதி வடக்கு வீதி ராஜாநகர் மகளிர் குழு சார்பாக அன்னதானம் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்த கோடிகளும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மேலவீதி நண்பர்கள் சங்கம் மற்றும் மேலவீதி வடக்கு அன்பார்ந்த பக்தர்களே, திருவையாறு மேலவீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வவிநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மேலவீதி நண்பர்கள் சங்கம் மற்றும் மேலவீதி வடக்கு வீதி ராஜாநகர் மகளிர் குழு சார்பாக அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பக்த கோடிகளின் தாய்மார்கள் அன்னதானத்தை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக இருப்பதால் இருக்கிற பக்தர்களே, திருவையாறு மேலவீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வவிநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மேலவீதி நண்பர்கள் சங்கம் மற்றும் மேலவீதி வடக்கு வீதி ராஜாநகர் மகளிர் குழு சார்பாக அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்த கோடிகளும் தாய்மார்களும் அன்னதானத்தை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அன்பார்ந்த பக்தர்களே, தாய்மார்களே, திருவையாறு மேலவீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வவிநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மேலும் அன்னதானத்தை வாங்கி மகிழ்மாறு கேட்டுக் கொள்கிறோம். அன்பார்ந்த பக்தர்களே, திருவையாறு மேலவீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வவிநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மேலவீதி நண்பர்கள் சங்கம் மற்றும் மேலவீதி வடக்கு வீதி ராஜாநகர் மகளிர் குழு சார்பாக அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்கள், பெரியவர்கள், பொதுமக்கள் அனைவரும் அன்னதானத்தை வாங்கி செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக இருப்பதால் தங்களுடைய உடமைகளையும் பொருள்களையும் பத்திரமாக பாதுகாத்துச் செல்லுங்கள். கூட்டத்திற்கு கவனமாக செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறோம். அன்பார்ந்த பக்தர்களே, திருவையாறு மேலவீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வவிநாயகர் ஆலய அருள்மிகு
ஆங்கி மகிழ்வோடு கற்றுக்கொள்கிறோம். பொதுமக்களே தங்களுடைய உடல்கள் பொருள்கள் மணிப்பரிசுகள் செயல்படாத பக்த கொடிகளை திருவையாறை மேலவீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய மகா கும்பா மேலவீதி நண்பர்கள் சங்கம் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மேலவீதி நண்பர்கள் சங்கம் மற்றும் மேலவீதி வடக்கு வீதி ராஜா நகர் மகளிர் குழு சார்பாக பாவை கோயிலுக்கு அருகில் அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பக்த கோடிகளும் தாய்மார்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டு அன்னதானத்தை வாங்கி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மேலவீதி நண்பர்கள் சங்கம் மற்றும் மேலவீதி வடக்கு வீதி ராஜா நகர் மகளிர் குழு சார்பாக பாவை கோயிலுக்கு அருகில் அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்னதானத்தை வாங்கி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.